ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு சொன்னால், முன்பக்க கிராஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் எவ்வளோ பெரிய டிசைனராக இருந்தாலும் ஜாக்கெட்டில் முன்பக்கம் கரெக்டாக இல்லைன்னு சொன்னால் அது வந்து வேஸ்ட்டு தான். அதாவது வாடிக்கையாளருக்கு வந்து முன்பக்கம் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அவங்க லைக் பண்ண மாட்டாங்க. இந்த முன்பக்கத்தில் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு சிலர் வந்து பதிவு பண்ணுறாங்க, நீங்கள் வந்து முன்பக்கம் கிராஸ் வந்து கப் ஷேப்பு இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா இந்த மாதிரி வரும் அப்படின்லாம் உங்களுக்கு வந்து வீடியோவில் பதிவு பண்ணுறாங்க. நான் வந்து அந்த மாதிரி சொல்லலை. யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். முன்பக்க கிராஸ் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி விரும்புகிறதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி போடுறது வந்து பிடிக்கும். அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம்ம வந்து இந்த முன்பக்க கிராஸை வந்து வடிவமைச்சோம்னா அவங்க விரும்பி தப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி இந்த கிராஸ் பகுதியை வந்து நம்ம டிச் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் அடுத்ததாக வந்து நம்மகிட்ட தைக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த முன்பக்க எப்படி இருந்தால் பிடிக்கும்னா, கிராஸ் வந்து ஷார்ப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு சிலருக்கு வந்து பிடிக்கும். ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் பிடிக்காது. ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப மீடியமாக இருந்தால் பிடிக்கும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி போடுறது பிடிக்கும். எல்லாருக்குமே ஒரே மாதிரியே நம்ம வந்து கிராஸ் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அது வாடிக்கையாளருக்கு பிடிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. வாடிக்கையாளருக்கு என்ன மாதிரி கிராஸ் வச்சா பிடிக்குமோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணி தைச்சோம் அப்படின்னா அவங்க வந்து லைக் பண்ணுவாங்க. அடுத்ததாக நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. கிராஸை வந்து ஒரு சிலர் வந்து கீழே ரொம்ப இந்த பகுதி வந்து இறக்கி போடுறது ஒரு சிலருக்கு பிடிக்கும். ஒரு சிலருக்கு கிராஸை மேலே ஏற்றி வச்சு போடுறதும் பிடிக்கும். இப்படி இந்த கிராஸ் போடுறதுல நிறைய வித்தியாசங்கள் வந்து வாடிக்கையாளர்கிட்ட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நம்ம ஒரே மாதிரி, அதாவது ஒரு சிலர் அந்த வீடியோவில் பதிவு பண்ணுவாங்க, கிராஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணுங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி தைச்சிங்கன்னா எல்லாருக்குமே கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி வீடியோ பதிவு பண்ணுறாங்க. அப்படி கிடையாது. ஒரு ஜாக்கெட் வந்து நம்ம தைக்கிறோம் அப்படின்னா அந்த ஜாக்கெட்டோட வாடிக்கையாளருக்கு எப்படி போட்டால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றால் போல் இந்த கிராஸ் பகுதியை நம்ம வடிவமைத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த வாடிக்கையாளர் வந்து அதை லைக் பண்ணுவாங்க. இப்போ முன்பக்க கிராஸ் வந்து ஷார்ப்பாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கன்னா இதை என்ன பண்ணணும்னா, சென்ட்ரு டாட்டை அதாவது அதிகமாக பிடிக்கணும். சென்ட்ரு டாட்டோட அளவை அதிகமாக பிடிச்சிட்டு இந்த 2 டாட்டையும் ரொம்ப க்ளோஸாக நெருக்கி கொண்டு வந்துடணும். அப்படி கொண்டு வந்தால் அந்த முன்பக்கம் கிராஸ் வந்து இந்த இடம் ஷார்ப்பாகிடும். அப்புறகு அதாவது நார்மலாக போடுறவங்க அப்படின்னா இந்த சென்ட்ரு டாட் அளவை சிறுசாகிக்கிறணும். அதாவது இதோட இந்த நீளத்தை வந்து நான் சொல்லலை, உள்ளே பிடிக்கிற துணியோட அகலத்தை சொல்கிறேன். அதை வந்து சிறுசாக பிடிக்கணும். சிறுசாக பிடிச்சிட்டு இந்த இது வந்து ஒரு முக்கோண வடிவத்தில் சரிசமமான ஒரு முக்கோண வடிவத்துக்கு வச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த பகுதி நார்மலாக இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது. இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த கிராஸ் பகுதியை தச்சு கொடுத்தா மட்டுமே அது வந்து அவங்களுக்கு விருப்பமாக இருக்கும். நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ப இந்த கிராஸ் பகுதியை நம்ம வடிவமைத்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வாடிக்கையாளர் வந்து அதை லைக் பண்ண மாட்டாங்க. இப்படி இந்த கிராஸில் ஒவ்வொரு ட்ரிக்கு நிறையா இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிராஸை வந்து வடிவமைத்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் வாடிக்கையாளர் வந்து அடுத்தடுத்து நம்மக்கிட்ட ஜாக்கெட் கொடுப்பாங்க. அவங்களுக்கு முன்பக்கம் சொதப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக ஜாக்கெட் கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய டிசைனராக இருந்தாலும் நீங்கள் முன்பக்கம் நல்லா தைக்கலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வாடிக்கையாளருடைய வருகை வந்து கம்மியாயிடும். வாடிக்கையாளர் வந்து ரொம்ப எதிர்பார்த்து சட்டை கொடுக்கறது அப்படின்னா முன்பக்க கிராஸ் தான். அந்த முன்பக்க கிராஸை நம்ம சொதப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக நம்மக்கிட்ட வர மாட்டாங்க. ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சட்டையை வடிவமைச்சு கொடுக்கணும். அப்படி வடிவமைச்சு கொடுத்தோம்னு சொன்னால் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டெய்லராக வர முடியும்.
இந்த கிராஸை வந்து இறக்கி போடணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு நீங்கள் ஏற்றி வச்சு தைச்சி கொடுத்தீங்கனாலும் பிடிக்காது. அதே போல் ஏற்றி வச்சு போடணும்னு நினைக்கிற வாடிக்கையாளருக்கு நீங்கள் இறக்கி வச்சு தைச்சி கொடுத்தீங்கனாலும் பிடிக்காது. இப்படியாக ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டையும் பார்த்து அவங்களுக்கு விருப்பப்படி ஏற்ற போல் நம்ம வந்து வடிவமைச்சு கொடுத்தோம்னு சொன்னால் அடுத்தடுத்து நம்மகிட்ட வந்து டீச் பண்ண கொடுப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் நம்மகிட்ட தைக்க மாட்டாங்க. ஜாக்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரு பகுதி அது முன்பக்கம் தான். அந்த முன்பக்கத்துக்காகத்தான் நீங்கள் அந்த முன்பக்கத்தை சொதப்புனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அடுத்து நெக்ஸ்ட்டு ஜாக்கெட்டு வரவே வராது. நீங்கள் டிசைன்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சாலும் கூட, அதாவது ஜாக்கெட்டில் முன்பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை நீங்கள் சொதப்பிட்டீங்கன்னா வாடிக்கையாளர் வரமாட்டாங்க. நீங்கள் யோசிச்சிருக்கலாம், நம்ம வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து தானே தைச்சோம், அப்புறம் ஏன் ஜாக்கெட் பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறையா யோசிக்கலாம். காரணம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த கிராஸை வந்து நீங்கள் வடிவமைக்கலைன்னு அர்த்தம். வாடிக்கையாளருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த கிராஸை வந்து நீங்கள் வடிவமைச்சு தைச்சி கொடுங்க. அது அவங்களுக்கு பிடிக்கும். அடுத்தடுத்து உங்கள்கிட்ட ஜாக்கெட் தைக்க கொடுப்பாங்க. இது வந்து இந்த ஜாக்கெட் தைக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து யாருமே பகிர்ந்துருக்க மாட்டாங்க. நான் வந்து உங்களுக்கு இதை வந்து சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.